ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் ராகி எடை, சத்தான ராகி எடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ராகி மாவு 2 கப்பு கோபுரமாக எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் 1 கப்பு, மொத்தம் 3 கப்பு ராகி மாவு கோபுரமாக எடுத்துக்கலாம். இது பேக்கெட் மாவு தான். 3 கப்பு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 2, இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 6லேருந்து 7 பச்சை மிளகாய், இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ சத்து மிகுதியாக இருக்குது. அதே போல் கால்சியம் சத்து, ஈமோக்ளோபினும், அதே போல் ஈமோக்ளோபினை ரத்தத்தில் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான அயன் கண்டென்ட் நிறையவே இருக்குது. இரும்பு சத்து மிகுந்தது, கால்சியம் சத்து மிகுந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ராகியில் கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது. இது போனுக்கெலாம் ரொம்பவே கால்சியம் சத்தையும் விட்டமின் டி சத்தையும் மிகுதியாக தரக்கூடியது இந்த ராகி. ஓகே, இப்போ இதில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா நல்லெண்ணெய் விட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இது நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக முருங்கைக்கீரையை போட்டு, முருங்கைக்கீரை அதிக நேரம் வதங்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வதக்கி அப்படியே மாவோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு அடை மாவு பதத்துக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் கெட்டியாகவும் பிசைஞ்சு. இப்போ பாருங்கள், இந்த வானலில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இப்போ 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து 1 செகண்ட்லேயே நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் 2த்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே நம்ம இந்த முருங்கைக்கீரையை சேர்த்து 2 நிமிஷம் ஒரு வதக்கி நம்ம எடுத்து மாவோடு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதோடவே நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வந்துடும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கும் போதே 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சத்தூளும் பெருங்காயமும் நல்லா நம்ம சேர்க்கும்போது கோல்டு எஃபெக்ட் ஆகிருக்க டைமில் இந்த மாதிரி ராகி எடையில் நம்ம மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து முருங்கைக்கீரை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது கோல்டு நல்லாவே ரிலீஸ் ஆகும். ஜலதோஷத்தை போக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தான அடைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முருங்கைக்கீரை நல்லா ஈரத்தை இழுக்கோன்ற தன்மையை கொண்டதுனால நம்ம இந்த கோல்டு டைமில் இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் பாதி அளவு வெந்து வந்ததுன்னா போதும், வதங்கி வந்ததுன்னா போதும். சாரி, இப்போ முருங்கைக்கீரையை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலே கல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கினோடனே கீரையை போட்டு ஒரு 2 பெரட்டிட்டேன் போதும். அதிக நேரம் வதங்க விடக்கூடாது. அப்போ தான் நமக்கு ராகி அடையானது நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வரும். இப்போ இதை மாவோடு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அடை மாவு நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது போல் கையில் நல்லா ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நமக்கு தேவையான அளவு உருண்டைகள் சின்னதாகவோ பெருசாகவோ முதல்ல நம்ம உருண்டி வச்சிட்டோம்னா தவா டக்குன்னு காஞ்சதுன்னா நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ இது எப்படி செய்யறதுன்னா, சாதாரணமாக சிம்பிளாக ஒரு பிளாஸ்டிக் கவரில், பாலித்தீன் கவரில் நம்ம தட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டும் தட்டி போடலாம். ஈர துணியில் காட்டன் கிளாத்து நல்லா ஈரமாக்கிட்டு அதுலேயும் தட்டி போடலாம். 3 மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தட்ட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட 3 கப்பு மாவுக்கு கரெக்டாக எனக்கு 10 உருண்டைகள் வந்தது. நான் கொஞ்சம் பெருசாக தான் உருண்டி வச்சுருக்கேன். எனக்கு ஈஸியாக வேலை ஆகும்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வாழையோ அல்லது ஈர துணியோ எடுத்துக்கோங்க. ரொம்பவே நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அடையை இதில் தட்டிக்கலாம். இது எந்த அளவுக்கு நான் கனமாக வரணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதோடைய ஓரங்கள் காட்டுறேன். எந்த அளவுக்கு இவ்வளோ கனம் இருந்ததுன்னா போதும். ரொம்ப கனமாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்காது. நடுவில் இது போல் ஹோல்ஸ் போட்டு இதில் நம்ம நல்லெண்ணெய் விட்டுட்டு சுற்றியும் எண்ணெய் விட்டோம்னா அடை நல்லா சாஃப்டாக பூ போல் நல்லா அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஆனியனும் கீரையும் இன்னும் சாஃப்ட்னஸை அதிகமாக்கும். ஓகே, இப்போ தவா காஞ்சிடுச்சு. தவாவில் இதை போட்டுக்கலாம். தவாவில் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஆயில் விடக்கூடாது, கையில் பட்டுடும். முதல்ல இந்த அடையை போட்டுடலாம். அடையை போட்டுட்டு ஆயில் விட்டுக்கலாம்.
பாருங்கள். இப்போ நடுவில் ஊற்றிட்டு ஓரங்கள் சுற்றியும் வந்து நல்லெண்ணெய் விடுறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம வந்து அடைய செய்யணும். ஐயில் வச்சோம்னா தீஞ்சு போயிடும். நல்லா தீஞ்சிடுச்சுன்னா உள்ளே மேலே வந்து கிறிஸ்பியாக ஆகிடும், உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யலாம். இப்போ நல்லா ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும், அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுட்டேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். சீக்கிரம் நமக்கு வந்து ஒரு 2 நிமிஷத்தில் கரெக்டாக ஒரு அடை வந்து நமக்கு குக் ஆகி வரும். இங்கே பாருங்கள், 2 அடை வந்து எடுத்துட்டேன். ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது உங்களுக்குன்னு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது. இது சூடாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆறிடுச்சுன்னா இன்னும் வந்து அருமையாக இருக்கும். சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு நம்ம சேர்த்துக்கணும். லாஸ்ட்டில் நான் சேர்த்தேன், அப்படியே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு கல் உப்பு கம்மியாக இருக்குது. மற்றபடி சாஃப்ட்னஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்களும் வந்து கால்சியம் சத்து மிகுந்த, இரும்பு சத்து நிறைந்த ஒரு ராகி அடையை வந்து இது போல் கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைமில் கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க. கோல்டு எஃபெக்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.